Okay. So let me I'll copy this. நான் ஒரு 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 ஃபியூ லைக் ஃபியூ பிளே புக்ஸ் எழுதியிருக்கேன். ஐ வில் டீச் யூ லைக் வாட் ஐ ரிட்டன் ஆன் தட். அது கூட வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். லைக் நம்ம நேற்று சாம்பிள் ஒரு இது பார்த்துருந்தோம், ஒரு பிளே புக் ரைட். என்னென்ன இருக்கணும், கண்டிப்பா 2 மெயின் பார்ட் இருக்கு. ஸோ நீங்க நேம் கூட இல்லாம இருக்கலாம், பட் யூ ஷுட் ஹேவ் ஹோஸ்ட் அண்ட் டாஸ்க் 2மே இருக்கு. ஏன்னா எங்க நம்ம ரன் பண்ண போறோம், லைக் எப்படி என்ன ரன் பண்ண போறோம், இந்த 2 திங் இட் இஸ் மேஜர். ஸோ அதர் than that you don't need to. இங்க வர நேம் கூட இட் இஸ் ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் தான், நாட் எ மேண்டேட்டரி. இது ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க டைரக்டா யூ கேன் ரைட் யுவர் பிளே புக். பட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பிளே புக் பார்த்தோன்னே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டா ஈஸியா ஆகிறதுக்கு, ஸோ வி ஆர் ரைட்டிங் திஸ் நேம். ஸோ என்ன இந்த டாஸ்க் பண்ணுது, ஸோ ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகுது. இதே போல we did, right? The next thing, yeah, next playbook we saw ஒரு பேக்கேஜ் நம்ம எப்படி லைக் இன்ஸ்டால் பண்றது வித் யூஸ் ஆஃப் பேக்கேஜ் மாடல். இட்ஸ் சேம் லைக் இது ஒரே ஒரு பிளே தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா we had only one play, இங்க we had 2 play. ஒரு பிளே புக்ல ஒரு பிளே தான் இருக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் ஹேவ் மல்டிபிள் n நம்பர் ஆஃப் பிளேஸ் இருக்கலாம். ஸோ இங்க 2வது பிளே புக்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம். லைக் வித் ஹெல்ப் ஆஃப் இந்த பேக்கேஜ்ன்ற மாடல்ல நம்ம என்ஜினிக்ஸ் கொடுத்து சாரி என்ஜினிக்ஸ் கொடுத்து வி இன்ஸ்டால் இட். அந்த இன்ஸ்டால் பண்ண சர்வீஸை நம்ம எனேபிள் பண்றோம். ஸோ வி யூஸ்ட் ஒன் மோர் பிளே டு ஸ்டார்ட் த சர்வீஸ். ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ இதுல வேரியபிள்ஸ் இருக்கு. லைக் எப்படி ஒரு நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் பார்த்தோமோ அதே போலவே we have வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா we don't have any பர்டிகுலரா நோ டேட்டா டைப்ஸ். நோ டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்ல. இதுதான் லைக் இன்டீஜர் தான் இந்த வேல்யூ எடுத்துக்கோ, இது வாட் யூ சே இன்டீஜர் தான் இது வேல்யூ எடுத்துக்கும், இதுலனா இது ஸ்ட்ரிங் தான் இது வேல்யூ எடுத்துக்கிறது போல we should never declare no data type. and டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணவே மாட்டோம். ஸோ டு declare variables we have different places that we can declare. ஸோ என்னென்ன வே இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வே பார்த்தீங்கன்னா வேர்ஸ்னு ஒரு செக்ஷன்ல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். த அனதர் வேஸ் வேர்ஸ் ஒரு ஃபைலா டிக்ளேர் பண்ணிட்டு ஃபைல்ல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா we can declare in இன்வென்ட்ரியில டிக்ளேர் பண்ணலாம். இன்வென்ட்ரி ஃபைல் இருக்குல்ல, ஸோ அந்த இன்வென்ட்ரி ஃபைல்ல ஹோஸ்ட் பர்டிகுலர் ஹோஸ்ட்ல தான் இந்த வேரியபிள் ரன் ஆகணும்னா we can declare those variables. ஸோ வில் சி, நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸ் வில் சி here what I write வேர்ஸ் எங்க எழுதணும்னா before your task you should write the where section. ஸோ வேர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வேல்யூ எடுத்துக்குது. லைக் எக்ஸ் ஒரு வேல்யூ எடுத்துக்குது, ஒய் ஒரு வேல்யூ எடுத்துக்குது, இசட் ஒரு வேல்யூ எடுத்துக்குது. சி ஐம் டேக்கிங்
3 different values. So then in taskல இந்த வேரியபிளோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியணும்னா, ஸோ ஐம் யூசிங் த சேம் debug module. Debug moduleல இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் தெரியணும்னா we have to use these two curly braces. இந்த two curly braces we call as a Jinja2 templating. இந்த Jinja2 templating வழியா நம்ம எந்த வேரியபிள் கொடுக்குறோமோ, நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள் கொடுக்குறோமோ அதோட அவுட்புட் we can able to see here. இங்க நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்க வரும்போது வாட் இட் டேக் திஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் வேரியபிள் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன 15. இது 15 இங்க உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இன்சைட் double curly, like inside two curly braces we can paste the variable. எந்த வேரியபிள் வேணுமோ, லைக் டிக்ளேர் பண்ண வேரியபிளோட வேல்யூ வேணுமோ we can use it x. ஸோ சில டைம்ஸ் யூஸ் பண்ணும், சில டைம்ஸ் இங்க நான் ஐ ஹவ் யூஸ் ஒன் மோர் மெத்தட். இங்க செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா why what is this means, இந்த built-in type underscore debug கொடுத்தீங்கன்னா இது வெதர் என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதோட டைப்பை நம்மளுக்கு காட்டும். கன்சிடர் இப்போ எக்ஸ் வரும்போது எக்ஸ் இஸ் ஏ இன்டிஜர் வேல்யூ, நார்மலாக இன்டிஜர் வேல்யூ கரெக்டாக. ஸோ தென் இது பார்த்தீங்கன்னா 25.87 பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஃப்ளோட் இன் த சென்ஸ் டெசிமல் வேல்யூஸ். ஸோ இங்கே வரும்போது இட் ஷுல் ஷோஸ் டெசிமல் வேல்யூஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் லைக் இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோம், இதோட அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக கொடுக்கல. ஸோ இதே போல தான் இட் வில் கிவ். ஸோ திஸ் பிளேபுக் வில் கிவ் float as a value. This will give debug in the sense இது என்ன வேல்யூ, திஸ் இஸ் Ansible. ஸோ ஐ எம் டேக்கிங் as a complete string. நீங்க ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா you don't need to give. See, if I use single word, right, like this யூஸ் பண்ணீங்கன்னா you don't need to give in double quotation. In case if you are using multiple words, right, that time you should use double quotationல ஸ்ட்ரிங்கா நீங்க வேல்யூ கொடுக்குறீங்கன்னா you have to use double quotes or single quotes. Double quotes or single quotes நீங்க யூஸ் பண்ணணும். So I will save this file. I'll commit. Okay, so it got committed. Let me pull the value. So நான் இப்போ playbook run பண்ணா Ansible -playbook then the playbook name. So playbook name வந்து 3.variable.yml கொடுத்திருக்கேன். If I click enter, it's printing on all values. So x oda value 15. Then the data type of x is integer. See, x oda value எடுத்துட்டு அது என்ன டைப்னு சொல்லி வெறும் integer மட்டும் it getting printed. See, so y oda value எடுத்தீங்கன்னா it is வெறும் float in the sense decimal values. So decimal values அது இருக்கிறதுனால it says it data type வந்து float. இது Ansible Unicode in sense string-ஆ நம்ம கொடுக்கறதுனால it says Unicode. ஓகேவா? ஸோ இது ஒரு டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have a list. நம்ம ரைட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ரைட், ஷெல் ஸ்கிரிப்ட்ல கூட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். லைக் யூ கேன் பாஸ் இட் லைக் 10, 15, 20 இப்படி நம்ம பாஸ் பண்ணுறோம்ல. சிமிலர்லி இங்கே ஆன்சிபிள்லையும் we can pass list of values. ஸோ இங்கே 2 வேல பாஸ் பண்ணலாம். ஸோ the one way that I showed here, இதே போல் நீங்கள் பாஸ் பண்ணலாம். the other way is இங்கே my list எழுதும் போது you can write it 10, 15, 20. நீங்க இதே போல இங்கேயும் லிஸ்ட் பாஸ் பண்ணலாம். you can pass either way. இதே மாதிரி பாஸ் பண்ணா ஒரே லைன்ல you can write it. இதே போல பாஸ் பண்ணீங்கன்னா you have to use லிஸ்ட்னாவே நம்மளுக்கு தெரியும். you have to use a icon before that word. ஓகேவா? see, இங்க நான் எல்லாமே வந்து நம்பர்ஸா கொடுத்துருக்கேன். if you want you can what you say, you can write value to. So
If I want to use here also, I can able to use. See, the next type pathina dictionary. Dictionary is nothing but you should write always declare a dictionary in key value பேர்ல தான் நீங்க டிக்ளேர் பண்ணணும் டிக்ஷனரிய. ஸோ த கீ அண்ட் த வேல்யூ, த கீ இந்த வேல்யூ. ஸோ இங்கேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டெக்ஸ் எதுல இருந்து டிஃபால்ட்டா எல்லா லாங்குவேஜ்லயும் ஸ்டார்ட் ஆகும். வாட் இஸ் த இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ்? ஒரு லிஸ்ட் இருக்குன்னா லிஸ்டோட ஃபர்ஸ்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இங்கே இண்டெக்ஸ் இஸ் start at 0. 0 la da start agum. It means if you want to get the first value, you have to get 0. The first value enna 1, last value enna 2. So or you can use, if I want to use the last value, right, you can use -1. -1 நீங்க யூஸ் பண்ணலாம். If I want to the last second value na, you can use -2. இதே போல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சி ஹியர் வாட் ஐ டிட், சேம் திங் கீ வேல்யூ பேர்ல யூ ஹேவ் கீ அண்ட் பேர். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் லைக் ஹியர் திஸ் இஸ் DevOps கிளாஸ் கொடுத்துட்டு கூட யூ கேன் பிரிண்ட் இட். ஸோ வாட் ஐம் டூயிங், instead of first I can print second off. Okay, I can print second. See here what I'm doing, first in the task or play la, first play la what I'm using எல்லா வேல்யூமே நான் பிரிண்ட் பண்றேன். நான் சொல்லியிருந்தேன் ரைட், ஒரு வேரியபிளோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன்னா ஐ ஹவ் டு யூஸ் 2 curly braces and the variable name. See இந்த ரெண்டு curly bracesல I giving my name. இங்க மை லிஸ்டோட வேல்யூ கொடுத்துருக்கேன். மை வேல்யூன்றது இங்க 5 பிரிண்ட் ஆகும். இங்க மை லிஸ்ட்ன்றது லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூ இருக்கோ எல்லாமே பிரிண்ட் ஆகும். மை டிக்ஷனரியில இந்த ரெண்டு வேல்யூமே பிரிண்ட் ஆகும். Then the second play la, I want to print only the second value. So I can use 1 or I can use -2. So I will try to print the second value too. So I can print the help of minus. -2 கொடுக்குறேன்னா, so it will print the second value. Like -2 na, -1, -2. Then I'll give -1. ரெண்டுமே ஒரே வேல்யூ இருக்கும். ஸோ -1 ஐ வில் பிரிண்ட் 15 ஃபர்ஸ்ட், தென் 20 பிரிண்ட் பண்ணும். ஸோ த செகண்ட் இங்கே நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறேன்னா த வேரியபிள் டாட் தென் த கீ நேம் என்னவோ யூ ஹவ் டு கிவ் இட். இஃப் யூ கிவ் தட் ரைட், இட் வில் பிரிண்ட் யூ த வேல்யூஸ். ஓகே, லெட் மீ சேவ் திஸ், தென் கமிட் பண்ணிடுறேன். Okay, let me pull the disk changer. So I will run the fourth one. Fourth variable run பண்ணீங்கன்னா, see here if you see I was running in the local host. ஒரே ஒரு சிஸ்டம்ல யூஸ் பண்றதுனால I'm getting only one output. இப்போ நான் ஆல் கொடுத்திருந்தேன்னா it will run in all nodes. எல்லா நோட்ஸ்லயுமே ரன் ஆகும். ஓகேவா? சி இங்க நீங்க பாத்தீங்கன்னா the first statement will give my value 5, then 15, 10 Ansible. வந்துருச்சா? நம்ம கொடுத்தது எல்லாமே 15, 10 Ansible. சி இங்கே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. So for a list it uses square bracket. For dictionary it uses curly braces. ஒரு single curly bracesல it will using, see this is DevOps class. நம்ம இங்க print பண்ணும்போது see the first value is 10, we got it. -1 is Ansible it get printed. See Ansible is got printed. Then we use my dictionary dot second means we want to print the second value. See this is DevOps class, we got that. See இதே போல யூ கேன் பிளே வித் யுவர் வேரியபிள்ஸ். ஸோ இது ஒரு டைப் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா
வில் பி யூசிங் ஃபைல்ஸ் வழியா எப்படி நம்ம வேரியபிள் பாஸ் பண்றோம். ஸோ இதோட மெயின் திங் என்னன்னா, உங்களோட பிளே புக் இருக்கிற இடத்துல யூ ஷுட் ஹாவ் த அந்த வேர்ட்ஸ் ஃபைலும் இருக்கணும். ஸோ டு யூஸ் தட் யூ நீட் டு டிக்ளேர் ஏ ப்ளாக் கால் வேர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபைல். ஸோ வேரியபிள் ஃபைல்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு, ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹவ் ஒன்னுனா யூ டோன்ட் நீட் ஹேவ் லைக் லிஸ்ட். ஸோ நான் லிஸ்டாக கொடுக்குறேன், 2 வேரியபிள்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். என்னென்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்கோன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோ. ஸோ இட் வில் டேக் ஜேசன் ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் YAML ஃபார்மேட்டில் we can pass. YAML ஃபார்மேட்டில் பாஸ் பண்ணலாம். See, I have 2 files here, right? See, where with JSON. So if I go here, right, what I did, JSON ஃபைலோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, it should always like this. இந்த 2 curly bracesக்குள்ள தான் you will be writing it. So what I'm writing, இங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணனா I will write one variable name, தென் கமா கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் வேரியபிள் எழுதும்போது இப்போ லிஸ்டா இருந்ததுனால லிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் we have to put it in square bracket, right? So I use square bracket to write the list of variables. In the list of variables I closed this, then comma, next variable dictionary எழுதும்போது I did the same thing. See, but இங்க dictionary எழுதும்போது you have to use keyக்கு double quotation யூஸ் பண்ணணும், வேல்யூக்கு double quotation யூஸ் பண்ணணும். ஓகே, இது யூஸ் பண்ணீங்கன்னா you can able to write a JSON variable file. Then the other method பார்த்தீங்கன்னா YAML-ல ஸோ YAML-ல ஜஸ்ட் நார்மல் லைக் நம்ம இங்கே வேர் செக்ஷனில் எப்படி எழுதுறோமோ அதே போல தான் எழுதுறோம். சி, இங்கே நான் ஒரு வேரியபிள் எழுதியிருக்கேன், மை வேர் YAML எழுதியிருக்கேன், இங்கே மை லிஸ்ட் YAML எழுதியிருக்கேன். ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். தென் டிக்ஷனரியில் ஐ கிவ் சம் வேல்யூஸ், நேம் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஐ ரிட்டன் இட். ஸோ இந்த ஃபைலை நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் ஐ ஹவ் டு யூஸ் எ வேர்ஸ் ஃபைல். இந்த வேர்ஸ் செக்ஷன் ஃபைலில் எழுதிட்டு ஐ எம் ஜஸ்ட் காலிங் திஸ் டூ நேம். என்ன நேம் இருக்கோ யூ ஹவ் டு ரைட் எக்ஸாக்ட் நேம். ஸோ வேர் வித் ஜேசான் டாட் ஜேசான், தென் வேர் வித் YAML டாட் YAML, இந்த 2 ஃபைல் எழுத போகிறேன். ஸோ இது எப்படி நான் இங்கே என்னோட லைக் பிளேஸில் யூஸ் பண்ண போகிறேன்னா, யூசி சேம் திங், ஸ்டில் we are using debug module யூஸ் பண்ணியே ஒரு மெசேஜ் எழுதுகிறோம். மெசேஜில் ஜேசன் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறோம். ஸோ ஐ எம் ரைட்டிங் மை வேர், என்னோட வேர் லைக் என்ன வேரியபிள் நேம் இந்த ஜேசான் ஃபைலில் இருக்கோ அந்த நேம். ஸோ மை வேர், தென் மை லிஸ்ட், அந்த வேரியபிள் நேம் எழுதுறேன். சி, சிமிலர்லி ஐ எம் பிரிண்டிங் here மை வேர் YAML, மை லிஸ்ட் YAML, மை டிக்ஷனரி YAML. இது மாதிரியே நான் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா இட் வில் பிரிண்ட் த வேல்யூஸ் ஃப்ரம் த வேரியபிள்ஸ். நம்ம இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிள்ஸை இட் வில் சப்ஸ்டியூட் ஹியர். சி, லெட் மீ சேவ். Okay, I pulled it. So I have to run. Variable, not 4, 5, right? Yeah, from VARS file. So if I gave, see, it took the value from the class. See, 4 values, then the dictionary. See, similar here also, right? இதே உங்களுக்கு வேணும்னா you can try. Let me add a comment here. இதிலே நீங்க ட்ரை பண்ணுங்க. அசைன்மெண்டா you try to for இண்டெக்ஸ் வேல்யூ நீங்க கால் பண்ணி பாருங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பிளே எழுதிட்டு யூ கேன் கால், ட்ரை டு கால் இண்டெக்ஸ் வேல்யூ, 2 இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு, தென் உங்களோட டிக்ஷனரியோட எனி
any key call பண்ணி you can write it. Any key பண்ணி you can write it. So இது நீங்க பண்ணீங்கன்னா it will be easy for you to understand and you can able to write some playbook. இதுல நீங்க additional add பண்ணுங்க. So you write one more play எழுதுங்க. இப்போ நேம் வந்து எனி நேம் that makes reasonable. Then try to call index value. லிஸ்ட் கொடுத்துருந்தோம்ல, அந்த லிஸ்ட்ல 2 லிஸ்ட் இருக்கு. ஸோ 2 லிஸ்ட்லயும் ஏதாவது ஒரு வேல்யூ கால் பண்ணுங்க. -1 யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் டு சாரி ஸ்டார்ட் டு ஃபார்வர்ட் போங்க, இல்லை ஃபார்வர்ட் இருந்து பேக்வேர்ட் வாங்க. லைக் விச் எவர் யூ லைக் இட், ரைட்? யூ ரைட் தட் அண்ட் கெட் த இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் டிக்ஷனரி அண்ட் கீ. ஓகே, if you write that, it will be easy for you to learn. Okay, இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, go to my repoல there is Ansible, go to notes, அதுக்குள்ள playbooksல எல்லாமே இருக்கு. ஓகேவா? so you can get all the updates. okay, so இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா it is easy for you to learn. okay, then so the next பாத்தீங்கன்னா லைக் இதுக்கு நம்ம எல்லா வேல்யூவும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், ரைட்? இப்ப ஒரு வேரியபிள்ஸே we want to pass it while we are running play. நம்ம ஒரு பிளே ரன் பண்ணும்போது if you want to run, right, we can run. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து மேனுவலா அவுட் கோட் பண்ணி நம்ம எழுதிட்டு இருந்தோம், கரெக்டா? இதே இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு give value, right? give value ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட், சாரி, ஒரு ரன் ஆகும் போது if we want to give, right, அது ரன் பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணலாம்னா will see here I never declared value. ஒரு வேல்யூவே நான் டிக்ளேர் பண்ணல, ரைட்? நேம் கொடுத்துருக்க, ஓஸ் கொடுத்துருக்க, கேரட் ஃபெக்ஸ்டு கொடுத்துட்டு ஐம் டைரக்ட்லி ரைட்டிங் டாஸ்க்ல என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்றேன். சி ஐ நெவர் டிக்ளேர் எக்ஸோட வேல்யூ எங்கேயுமே நான் கொடுக்கல, கரெக்டா? ஸோ டு ரன் திஸ் பிளே புக், let me commit it. Okay, so ஒரு வேரியபிள நம்ம ரன் ஆட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் Ansible playbook in the value 6. இப்போ நான் டைரக்டா என்டர் கொடுத்தேன்னா see it says a task includes an option with undefined variable. ஒரு வேரியபிள் இல்ல டிஃபைன் பண்ணல, the error was x. இந்த வேல்யூவை டிக்ளேர் பண்ணலான்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ டு பாஸ் வேரியபிள், ரைட், யூ ஹாவ் டு யூஸ் -e கொடுத்துட்டு கோட்ஸ் டபுள் கோட்ஸ்ல என்ன வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. ஸோ I declared x. So x equal to 10. 10 ஓட வேல்யூ நான் பாஸ் பண்றேன்னா you can pass it, right? See here I'm getting x ஓட வேல்யூ 10 ஆகுது. ஸோ இது இப்படிதான் நீங்க பாஸ் பண்ணணும்னா you can pass it in list. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் தெரியும், like you know how to send list, right? 10, 15, 25. See, I can print the list. லிஸ்டாகவும் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ரைட் டிக்ஷனரி, ரைட், நீங்க டிக்ஷனரியாகவும் யூ கேன் ஏபிள் டு செட். ஸோ either you can use -e or you can use extra was to pass your value. promote. அப்ப I have a doubt. இங்க why I gather facts to, okay, ஃபால்ஸ் கொடுத்துறேன். இங்க ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். கன்சிடர் இங்க எக்ஸோட வேல்யூ I'm declaring as 15. நான் எக்ஸோட வேல்யூ 15 டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I'm sending, right? I'm sending a value. I'm sending this value. ஓகேவா? இப்போ பண்ணும்போது நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வழியா ரன் பண்ண வாட் இட் ஹேப்பன். ஸோ லெட் மீ சேவ்.
So let me git pull. இப்போ நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ pass is like I'll pass only one value to avoid confusions. So I'll pass 98. 98 pass பண்ணா இப்போ எனக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்? ஸோ வாட் எவர் ஐ டிக்ளேர் இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுமா, இல்லை வாட் ஐ எம் பாசிங் இந்த வேல்யூ டிக்ளேர் ஆகுமா? எனி ஐடியா? ஹலோ ஹலோ 98 வேல்யூ இதாகும். ஆமா கரெக்ட். ஏன் 98 தான் பிரிண்ட் ஆகும்னா we have precedence நான் சொல்றேன். I'll talk. See, 98 தான் பிரிண்ட் ஆகும். வாட் எவர் இன் கேஸ் நீங்க எந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் it will override if you pass value in command line. So the highest priority பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நம்ம எங்க நீங்க லைக் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் எங்க போனாலும் நம்ம இதை வந்து டீப்பா பார்க்கும்போது டெராஃபார்ம்ல பார்ப்போம் இந்த ப்ரெசிடென்ஸ்னா எப்படி வேலை ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ த ப்ரையாரிட்டி த டாப் பார்த்தீங்கன்னா லைக் டாப் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் லைன்ல பாஸ் பண்ற வேரியபிளுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ எந்த நம்ம வேல்யூ கமாண்ட் லைன்ல கொடுத்தாலும் இட் வில் ஓவர் ரைட். ஸோ ஐ வில் கிவ் ஒன் மோர் அசைன்மெண்ட் ஹியர். அப்புறமா அசைன்மெண்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஐ வில் சேஞ்ச் ஆர் ஐ வில் ட்ரை டூ இட் ரைட் நவ். Assignment, okay. We'll use this one, right? So first one. So the second one பார்த்தீங்கன்னா we call it here, right? We used இங்க நான் கொடுத்திருந்தேன், right? இந்த பிளேபுக்கை ட்ரை டு மாடிஃபை இந்த கமாண்ட் வழியா நம்ம யூஸ் பண்றோம்ல. சிமிலர்லி யூஸ் above example and try to install software. ஒரு சாஃப்ட்வேர் பிளேபுக் எழுதி அந்த பிளேபுக்கை ஒரு வேல்யூவோ வாங்கிட்டு அதை வந்து நீங்க 2 டைம்ல பாஸ் பண்ற மாதிரி யூ ட்ரை டு ரன். ஓகேவா? ட்ரை டு ரன் அண்ட் டிஸ்பிளே. ஸோ இட் இஸ் ஈஸி. நீங்க ட்ரை பண்ணுங்க. இஃப் நாட் ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசா. ஓகே, ஸோ நம்ம கமெண்ட் வழியாக தான் நம்ம வாங்கணும். கரெக்டாக வாட் எவர் வி டிட் வி ரிட்டன் இன் கமாண்ட் லைன் வழியாக தான் நம்ம இன்புட் வாங்கணும். ஸோ அதே போல் இல்லாமல் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டில் எழுதுவோம்ல, ஒரு ரீட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு நம்ம வேரியபிளை என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம்ல. we can do that here with the help of where's prompt. நம்ம வேரியபிள்ஸ் பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் we can use different method. The other method is where's prompt. The where's prompt வச்சுட்டு நம்ம we can declare it. So okay, see here what I'm doing, right? Where's prompt ஒரு செக்ஷன் கிரியேட் பண்றேன். அதில் I'm writing. So நேம் வந்து கொடுத்துருக்க. இட் மீன்ஸ் இந்த நேம் வந்து வேரியபிளோட நேம். இது மேண்டேட்ரி, கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். ஸோ இது வேரியபிள் நேம். நான் இப்போ கீழே கொடுக்குற ப்ராம்ப்டை என்ன லைக் இப்போ யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அதை சேவ் பண்ணுறதுக்கு ஐ யூசிங் திஸ். ஸோ வாட் ஐம் ப்ராம்ப்டிங் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வாட் எவர் ஐ என்டர், ரைட், நான் என்டர் பண்ணுற வேல்யூவை இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் நேம், ப்ராம்ப்ட். இந்த ரெண்டு தான் மேஜர் திங். தென் அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன் த சென்ஸ்
நம்ம டைப் பண்றது யாருக்கும் தெரியாம இருக்கணுமான்னு கேக்குது. பை டிஃபால்ட்டா இட் இஸ் ட்ரூ. பை டிஃபால்ட்டா இட் வில் பி ட்ரூ. ஓகே, நீங்க டைப் பண்றது எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஸோ டு ஓவர் ரைட் தட் ஐம் கிவிங் நோ. நோ இன் த சென்ஸ் வாட் எவர் ஐ டைப் ரைட் இட் வில் பி விசிபிள் இன் த ஸ்கிரீன். ஸோ அதனால தான் நான் 2 எக்ஸாம்பிளுமே கொடுத்துருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா இட் நெவர் டிக்ளேர் பிரைவேட். நெக்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நேம் மட்டும் எடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுத்துட்டேன். தென் இங்க ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு தென் I'm just giving a variable. I'm never used a private. இந்த private option நான் யூஸ் பண்ணல. ஸோ private இது எழுதும் போது நோ கொடுத்ததுனால it will be visible. நான் என்ன டைப் பண்றேனோ it will be visible. Okay, not hidden or visible. தெரிய மறையாது, இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. You will be getting no what I'm typing. இதே y டைப் பண்ணும்போது you can't see what I'm typing it. So இந்த கேஸ் வந்து நீங்க பாஸ்வேர்டு எதனா வாங்குறீங்கன்னா அந்த டைம் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அதர்ஸ் டோன்ட் நோ தட் இஃப் யூ ஆர் டைப்பிங் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ ஐம் யூசிங் திஸ். தென் ஐம் பிரிண்டிங். நார்மலாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் வேல்யூவை. ஸோ ஐ சேவ் மை ஃபைல்ஸ் ஹியர். தென் கமிட். Let it sync. Okay, changes sync. Let me pull the changes. So now changes pull பண்ணிட்டேன். I'll clear. Then Ansible -playbook. What is the number? 7. So இதை நான் input user கிட்ட வாங்க போறேன். Enter the value of x. நான் என்ன சொன்னா x ஓட வேல்யூ நம்ம டைப் பண்ணா we know, right? So I am typing 15, so everyone is visible. But next y ஓட வேல்யூ டைப் பண்றேன். So I am typing 88. See, I typed it but it not showed anything. If I give enter, right, you could see, right, என்னோட y ஓட வேல்யூ என்னன்னு I can able to print it. See, so இந்த ஆப்ஷன் நம்ம வாங்கும்போது it is useful for password or secret text. So நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So for that you can use private. By default it is yes. In case if you want to add, right, you can add it. So I will add it here. Private. Yes. Yes கொடுத்தாவே by default it will say yes. நீங்க கொடுக்கலனாவே it will consider as a yes. So it won't visible in the screen. உங்க ஸ்கிரீன்ல visible ஆகாது. Okay. உங்க ஸ்கிரீன்ல இது visible ஆகாது. Okay. So then you are printing the values. Okay. இதுல any doubts இருக்கா உங்களுக்கு? Okay, then I'll go with the next option called register. Register na or variable like or what you call method இது இருக்கு. What it does, right? நம்ம என்ன கமாண்ட் எழுதுறோமோ அந்த கமாண்டை it will save. இந்த டாஸ்க்ல whatever it running, right, இது எல்லாமே உங்களுக்கு register ஆகும். So let me what you say? Okay. So let me comment this. Okay. So let me remove it and we can add it. Okay. So இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Put it in notepad. So in general what I did, ஒரு வேல்யூவை நான் ரன் பண்றேன், ஒரு பிளேவை ரன் பண்றேன். வாட் ஐம் டூயிங், ஐம் ஜஸ்ட் கெட்டிங் த
யூநேம்னா உங்களுக்கு தெரியும். if I run யூநேம் ரைட், என்ன டைப்போ அதுக்கு will cut, என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் இட் will cut. ஸோ இட் சேஸ் லினக்ஸ்னு எனக்கு காட்டுது. ஸோ ஐ வாண்ட் டு ரன் திஸ் கமெண்ட். ஸோ நான் இந்த கமெண்ட் ரன் பண்ணுறோம். டாஸ்கில் எழுதிட்டு ஐ எம் ரன்னிங் திஸ் கமெண்ட். ஸோ லெட் மீ சேவ் அண்ட் புல் த சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நான் இது சேஞ்சஸை நான் புல் பண்ணிக்கிறேன். தென் ஐ வில் ரன் திஸ் playbook. Ansible hyphen playbook. What is the output? 8, right? See, task successfully முடிஞ்சிருச்சு. See, it changed. It means it done successfully. But எனக்கு அவுட்புட்டே டிஸ்பிளே ஆகல. ஏன் டிஸ்பிளே ஆகாதுன்னா, ஸோ இந்த கமாண்ட் மாடியூல்ல வர அவுட்புட்டை we have to pass it to somewhere. So for that you need to use register கொடுத்துட்டு any variable name, நீங்க எந்த வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ you can give the output to that variable name. So if I want to give to a file called uname out something, எது கொடுத்தாலும் you can give it. So கொடுத்துட்டு next playல I'll be printing the value, uname value கொடுத்துட்டு then நம்ம ஒரு வேல்யூ பண்ணணும்னா we will use ansible dot built-in dot debug இந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு will be printing the value. So I'll be showing the value. So இந்த மெசேஜ் கொடுத்துட்டு I'll directly write Jinja template சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள் நேம் எழுத போகிறேன். uname I'll write and I'll close. இங்கே இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னா you see what it will show. இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா see I'm getting unwanted message to see இங்க மெசேஜ் வருதா, changed equal to true வருது. ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ல தான் நம்மளுக்கு தேவையான கமெண்ட் இருக்கு, ரைட்? சி குட் சி ரைட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ல தான் நம்மளுக்கு தேவையான கமெண்ட் இருக்கு, ரைட்டா? ஸோ இதை எப்படி பண்ணணும்? ஸோ யூ நோ தட் ரைட். இது என்ன டைப்ல இருக்கு இந்த மெசேஜ்? இந்த மெசேஜ் என்ன டைப்ல இருக்கு? என்ன வேரியபிள் ஃபார்மேட்ல இருக்கு? ரைட், டிக்ஷனரி இருக்கு. ஸோ டிக்ஷனரி இல்லைன்னா இட் இஸ் கீ அண்ட் வேல்யூ பேர். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ மட்டும் தான் வேணும்னா தென் யூ கேன் கால் யூசிங் டாட் கொடுத்து நீங்க அந்த மெத்தடை கால் பண்ணுங்க. சி டாட் கொடுத்துட்டு ஐ வாண்டட் தட் பர்டிகுலர் கீ மட்டும் வேணும்னா ஐ கேன் கோ தட் தென் த அவுட்புட் வேரியபிள் நேம் தென் இயர். ஸோ இது கொடுத்தோம்னா எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ லெட் மீ சேவ். So let me pull. It got pulled. இப்போ ரன் பண்ணோம்னா see whatever I record I'll getting here. Okay, இதுல I have one more thing. இப்போ நம்ம நார்மலா இந்த முன்னாடி பிளே பார்த்தோம், ரைட்? ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்னா இட் ஸ்டே இன் அவுட்புட். ஒரு சாஃப்ட்வேர் லைக் சில பர்டிகுலர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நீங்க வெர்ஷன் செக் பண்றீங்களோ இல்லை ஒரு கமாண்ட் ரன் பண்றீங்களோ இட் ஒன்ட் கிவ் இன் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். எஸ்டிடி அவுட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ல தராது. சிலது பார்த்தீங்கன்னா எரர்ல தான் கொடுக்கும். இட் மீன்ஸ் இப்போ நான் என்ஜினிக்ஸ் வெர்ஷன் ட்ரை பண்றேன் பார்த்தீங்களேன், என்ஜினிக்ஸ் -v கொடுத்தோம்னா I'm getting here, right? But this command will give in error status. So இப்போ நான் இதை இந்த பிளே புக் எழுதுறேன், லைக் I will be writing one more play. So name கொடுத்துட்டு need to get the version for
nginx எனக்கு வேணும்னு சொல்லி நான் எழுதுறேன். ஸோ for that we'll be running ansible built-in dot கமெண்ட் மாடியூல்ல எழுதுறோம். ஸோ அதை பண்ணதை நம்ம என்ன லைக் வில் பி ரைட்டிங் த கமெண்ட் here. ஸோ சிங்கிள் கமெண்ட்னால யூ கேன் ரைட் here nginx -b நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரன். ஸோ அதை நம்ம இன்னொரு வேரியபிளில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் டு something like I'll use temp or something. Temp ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். Then I'll be writing one more play name displaying the nginx version. So இப்போ நான் கொடுத்துட்டு if I use the ansible built-in dot debug, okay, இங்க மெசேஜ்ல I'll be writing so you know that we will be using the temp னு கொடுத்தோம்னா it will print, right? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த பிளே புக்கை நான் ரன் பண்றேன். if you see the nginx version, right, இங்க பாத்தீங்கன்னா before that we know இது வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்ல தான் கிடைக்குது. if you see, right, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அவுட் is empty, but you could see whatever we require it is there, right? Standard error. Like Linuxல ஒன்னு ரெண்டு சாஃப்ட்வேர் நீங்க ரன் பண்ணீங்கன்னா it will show like I think for Python also நீங்க பண்ணீங்கன்னா it will show you standard error. So இதை நம்ம எப்படி ஒரே பிளாக்ல ரன் பண்ணோம்னா when we go for loop statement இல்லை conditional statements பார்க்கும்போது I will teach you இதெல்லாம் எப்படி எழுதணும், லைக் ஒரே பிளேல how we can define நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம இங்க தேவைப்படுறது we need to print standard error. So we need to use standard error use பண்ணிட்டோம்னா I will get the version. நம்மளுக்கு தேவையான மெசேஜ் இருக்கு, பட் we use a different option here called standard error, standard out. So சில சாஃப்ட்வேரோட பிஹேவியர் will be have a difference, so we need to know that before, okay, when we are running, okay, make sure that. So the other setback is nothing but ஒரு வேரியபிளை ரன் டைம்ல நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்றோம். இட் மீன்ஸ் பர்டிகுலரா ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இனிஷியலா நம்ம பிளே புக் ரன் பண்ணும்போது we want to have this initially in the 10 and 15 in the x and y value நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ போஸ்ட் ரன் டைம் எனக்கு இதோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும். I want to change a different value for this x. So what I did, we have a one more called setback. இந்த setback module என்ன பண்ணோம்னா it will be like redefine our values. இந்த blockல we can redefine our values. See, இங்க ரன் பண்ணும்போது 10 and 15 நான் கொடுக்குறேன். Then I'm writing here அதோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். தென் ஐ வில் பி சேஞ்சிங் த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு தென் ஐ வில் பிரிண்டிங். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ எனி சேஞ்சஸ், நீங்க வேணா இது ஒரு இன்டர்மீடியேட் ஒரு மாடல் ஆர் எதனா ஒரு டிஃபைன் வச்சுக்கலாம். லைக் ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம மாத்திட்டு தென் வி வாண்ட் டு யூஸ் தட் லாஜிக்னா வி கேன் யூஸ் இன்டர்மீடியேட். லைக் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றது ஒரு வேல்யூ இருக்கும், தென் பேஸ்ட் ஆன் த லாஜிக் சேஞ்ச் பண்ணேன்னு இன்னொரு வேல்யூ வரும், ரைட்? அந்த வேல்யூ நான் த்ரூ அவுட்டா யூஸ் பண்றேன்னா யூ கேன் யூஸ் திஸ் செக் ஃபேக்ட். இந்த செக் ஃபேக்ட் மாடலை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் வாட் ஐம் டூயிங், ஐம் யூஸிங் 10. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா 10 and 15 யூஸ் பண்றேன். போஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஸோ ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் திஸ் மாடல் set_fact.
fact கொடுத்து I'm changing the values of x and y. x ஓட value, y ஓட value நான் change பண்ணிட்டு then I'm printing this value. Okay. So I think it's save பண்ண தேவையில்ல. It's on 9. Here and I'm running the 9. So I'm running this playbook. Set fact. See, the initial value is 10 and 15. So in the task, we will be changing the value of x and y successful run ஆயிருக்கு. Post that it change the value. So இதை நம்ம ஒரு intermediate module வச்சுக்கிட்டு we can do that. Okay. The next thing பார்த்தீங்கன்னா operators. Operatorsல we have so many operators. என்னென்ன operators பார்த்தீங்கன்னா Ansibleல ஆப்ரேட்டர்ஸ்ல லைக் நம்ம பார்த்தோம் ரைட், இதுக்கு முன்னாடி ஷெல் ஸ்கிரிப்ட்ல பார்த்த மாதிரி லைக் we can do arithmetic calculations பண்ணலாம். Then we have one more operators called filter or method. Method in the option யூஸ் பண்ணலாம். filter நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கோம். I will teach you once again. No worries. Filter method. Then comparison operators. Then we have membership operators. Membership operators இருக்கு. Then logical operators இருக்கு. Logical operators இருக்கு. Then we have test operators இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா எல்லாமே இட் வில் வாட் யூ சே நம்மளோட டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கண்டிஷன் செக் பண்ணி நம்ம எழுதுறதுக்கோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஸோ லெட் மீ கமெண்ட் ஆல் திஸ். ஓகே, இங்கே வாட் ஐ டிட் ரைட், ஐ எம் யூசிங் arithmetic operators. So arithmetically we have addition இருக்கு, like ரெண்டு வாட்டி இருக்கா. Okay, no worries. Let me remove this one. Okay, ரெண்டு like I have addition, subtraction இருக்கு, multiplication இருக்கு, division இருக்கு, இந்த modulus இருக்கு. So modulus னா right, reminder மட்டும் will get it, right? இது வந்து உங்களுக்கு அந்த மேல இருக்க டாப் டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ யூ கேன் கெட் இட். எது வேணுமோ யூ கேன் ஏபிள் டு கெட் தட் வேல்யூ. ஸோ ஐ ஆம் டிக்ளரிங் டூ வேல்யூஸ், x15 y 2.5 ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் ஐ எம் டூயிங் சம் கால்குலேஷன். ஸோ which model? Debug model I am doing. See, in Jinja templating, I am adding here x plus y, x minus y, x star y, x divided by y, x modular by y. So நான் இங்க Jinja templating குள்ளேயே I am giving it. So நீங்க இதே மாதிரி கூட நீங்க ரைட் பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் ஒன் மோர் மெத்தட் கால், இந்த நம்ம செட் ஃபேக்ட் பார்த்தோம் ரைட், இங்க செட் ஃபேக்ட்ல யூ கேன் ரைட் எக்ஸோட வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும், ஒய்யோட லைக் இஃப் யூ வாண்ட் டு டூ சம் கால்குலேஷன் அண்ட் யூ கேன் அசைன் தட் வேல்யூ டு சம் அதர் வேல்யூ. இன்னொரு லைக் ஐ கேன் டிக்ளேர் லைக் ஒய் இல்லை பி சம்திங் கொடுத்துட்டு ஐ கேன் யூஸ் இங்க கொடுத்துட்டு ஐ கேன் யூஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இதே மாதிரி கொடுத்துட்டு கூட ஐ கேன் சேஞ்ச் வேல்யூ. இங்க பிரிண்ட் பண்ணும்போது ஐ கேன் யூஸ் இதே மாதிரி பிரிண்ட் பண்ணா கூட இட் வில் டூ. யூ கேன் யூஸ் ஏ டெம்பரரி செட் ஃபேக்ட் மாடல் யூஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் டைரக்ட்லி யூஸ் வேல்யூ இந்த ஆப்ரேட்டர்ஸ். இந்த லைக் டீபக் மாடலே ஆடும்போது யூ கேன் ஆட் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், division and modular. I added this. Let me save it and commit it. So commit பண்ணிட்டா, save all and commit. So I pulled it. இப்போ நான் என்னோட டென்ஸ் YAML கட் பண்ண போறேன். The addition of x and y is 17.5. The subtraction of x and y is 12.5.
multiplication 37.5 divide பண்ணா I got 6, there is no remainder, so அதனால sorry remainder or question ஞாபகம் இல்லை. So the கீழே வர value it is 0, so it is mean completely divisible by that number, so we are getting 0. So if you want, you can give a different number. 4 அதே போல கொடுத்தீங்கன்னா you can know the difference. So 15 la I'll be giving so I'll give 4 something. I'm getting modular as 3. Okay, you can use this to do your arithmetic calculations. Then நம்ம சொல்லிருந்தோம் like filter and method is nothing but இப்போ நம்ம இங்க பாஸ் பண்ற அவுட்புட்டை இன்னொரு இதுக்கு இன்புட்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், என்னோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்ன டைப் பண்ணிருக்கேன், என்னோட பேர் கொடுத்துருக்கேன், PRAMOTH, ஓ மட்டும் கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். தென் TH இதை நான் மெத்தட் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு அப்பர் இருக்கு, லோயர் இருக்கு, தென் டைட்டில் இருக்கு, ரீப்ளேஸ் இருக்கு. ஸோ ஒரு வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். லைக் ஒரு சிங்கிள் லெட்டரை we can replace it with this method. So what I'm doing, இங்க upper கொடுக்குறேன். In that sense, it will convert my whatever the value of x to upper in the sense எல்லாமே big lettersல it will give. Then it will be in lower letters, it means smaller letter. Title in the sense it will give first letter only caps, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸாக கொடுப்போம். ஸோ இங்கே நான் ஏன் அதே யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த மெத்தட் வந்து தே யூஸ்வலி யூஸ் பைத்தானில் இந்த லைக் இந்த பிளக்கினோ இல்லை மெத்தடோ கால் பண்ணும்போது பைத்தானில் கோட் பண்ணுறவங்க தே வில் யூஸ் லைக் திஸ் மெத்தட். ஸோ இதுவும் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு இயர் ரைட், யூ கேன் ஆல்சோ ரைட் அப்போ கூட நீங்க எழுதலாம். இட் மீன்ஸ் வி ஆர் காலிங் ஏ மெத்தட். அப்பர்னு ஒரு மெத்தட் கால் பண்ண போறோம். வேர்ல பைத்தான்ல தே வில் யூஸ் திஸ் மெத்தட் டு கால். ஓகே, ஏன்னா ஆன்சிபிள் யூனோ ரைட், ஆன்சிபிள் பில்ட் அண்டர் அ பைத்தான் லாங்குவேஜ் ரைட். ஸோ பைத்தான்ல யூ கேன் கால் திஸ் மெத்தட். இந்த மெத்தட் நீங்க கால் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ ஓகே டு அப்பர் கேசஸ். கேஸ்ல உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். லெட் மீ சே நான் என்னோட வேலையை கொடுத்தேன். இது காட் அப்பர், நடுவில் ஓ மட்டும் ஐ கிவ் கேபிட்டல் ரைட், இட் பிகம் ஸ்மால். தென் டைட்டில் த சென்ஸ் பி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வரும். தென் இயர் ஐ எம் ரீப்ளேசிங் ஓ டு 0. சி இட் ரீப்ளேஸ்ட் ப்ரொமோட் வித் ஓக்கு பதில் இட் ரீப்ளேஸ்ட் வித் 0. சி திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். இன்கேஸ் எதனா நீங்கள் கேல்குலேஷனோ இல்லை எதனா மாற்றணும்னா லைக் யூ கேன் யூஸ் திஸ். இதெல்லாமே லைக் பேசிக்ஸ். இது உங்களோட ஒரு லாஜிக் வரும்போது, ஒரு இஷ்யூஸ் வரும்போது அவங்க யூ கேன் அட்ரஸ் தட் இஷ்யூ. என்னென்ன லைக் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். லைக் பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா வென் யூ ஒர்க்கிங் ஆன் ஏ சினாரியோ, ஒரு சினாரியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஹவு யூ ஆர் கெட்டிங் இட். ஓகே, எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஹாவ் அ ஐடியா ஆன் தட். ஸோ என்னென்ன இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் திஸ் ரைட், யூ கேன் go to browser, Ansible build methods. So you have so many models. நிறைய இருக்கு. Whatever you want, you can go and try, and you can try என்னென்னவோ எல்லாமே நம்ம எல்லாமே லைக் we can't go right. So என்னென்ன வேணுமோ we can get that. So main thing we know, ஒரு சினாரியோவில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா then we can refer the documentation நீங்கள் ரெஃபர் பண்ணி you can get different types of things. என்னென்ன வேணுமோ we can get it. Okay, so this is the one. The other பார்த்தீங்கன்னா we have completed till this right. So இது நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ வாட் எவர் வி டூ
we run நம்மளுக்கு syntax வந்து செக் பண்றதுக்கு I said you we have a YAML validator, right? என்கிட்ட YAML validator இருக்கு. So I'm pasting it. So I'll giving go-னா என்னோட YAML valid இருக்கான்னு ஓகே தெரியும். But in case my YAML is not valid one in the sense YAML is valid, but Ansible-ல நம்ம கொடுத்த facts வந்து தப்பா இருக்குதுன்னா like whatever we use it இது தப்பா இருக்குன்னா you have a default option. So you can use syntax hyphen check. இந்த check hyphen check கொடுத்தீங்கன்னா it will check whether your YAML is good or not. So let me make some errors in my YAML. YAML I'll put a here. I can remove this. See, kandipa it will throw me error. If I do syntax check, right? See, error இருக்கு எங்க இருக்குன்னு it's showing like the line 14 column 12, but maybe elsewhere in the file depending on the exact syntax problem. So let me try cat -n கொடுத்துட்டு நீங்க file name கொடுத்தீங்கன்னா it will show. So the exact line at 14, right? But they are suspecting from the message 11 மெசேஜ்ல இருந்து தான் எரர் இருக்கு மேபி ஆர் சம்வேர் எல்ஸ். ஸோ இங்க பார்க்கும்போது இட் ஷோஸ் ரைட், இங்க காட்டுது பாருங்க இந்த லைன் இங்க தப்பா இருக்கு, we have to fix it. So we go and we can fix that line. So vi 7, I'll go insert mode and I'll use tab. Okay, so நான் சேவ் பண்ணிட்டேன். If I run now, right, error is not showing. It means I don't have anything. So in the syntax check பார்த்தீங்கன்னா it will check for your syntax errors. It will check for syntax errors in your book. Okay, இது எதனா எரர் இருக்குன்னா it will check. Okay, so other method பார்த்தீங்கன்னா we have Ansible lint. Ansible lintன்னு ஒரு மெத்தட் இருக்கு. So for that we have to install two things. என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா that is a Python module. So Python moduleனால you have to first install sudo pip module நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா pip நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா it will there. So by I installed it yesterday, so அதனால I could see. If you want to verify, right, I have this model pip இருக்கு. So I'll be using that model. So இதுல போயிட்டு you have to use sudo pip install. You have to install the Ansible lint. Ansible it will install the Ansible lint or module. It will install. So you ignore that. We don't require this, but so once you install the model, right, you can run Ansible dot hyphen lint, then the playbook. என்ன playbook நான் check பண்ண போறேனோ I can use that. If I give enter, right, it will take a little time and it will say என்ன failures இருக்கு. In case if I have any failures or warnings, right, it will show here. Let me do some error. Let me do the same error again. Insert in the, okay, let me delete. Also in the name la I'll use, instead of capital I'll use small. I run, right, see what it says.
Unicode while passing a block function, the first 11, so fail to load YAML file. First it's saying like failure, but in a failure you could see, right, line 14 and column 12, line 14 and we use cat -n. It says exactly at line 14. See, it says line 14 la column 12. It means if you count the spaces, right, it will lead to 12. So in the இடத்துல it's showing error. The next thing பார்த்தீங்கன்னா did not find expected. See, எதை வரலன்ட்டு it's showing. Then it shows, yeah, this is like failures mode it's showing. Let me fix it and we'll run again. So we'll fix this. Insert. Let me fix it. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் lint command. See, என்ன வந்திருக்கு, கவுண்ட், இட் மீன்ஸ் ஒரு ஃபெயிலியர் இருக்கு. வை என்ன ஃபெயிலியர்னா ஆல் நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் அன் அப்பர் கேஸ். இதை வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் சின்டாக்ஸ் செக் பண்ணும்போது இட் ஒன்ட் கன்சிடர். பட் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஒரு பிளே புக் எழுதுகிற ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல் த நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஷோயிங் எரர். ஸோ நம்மளுக்கே தெரியும் வி சேஞ்ச். ஓப்பன் ஆஃப், யா, சி, yeah, we changed, right, demo to small, right? That's why it's throwing error for us. Let me fix it. So இப்போ நான் ரன் பண்ணனா see, I'm not showing any warnings or anything. So you can use either Ansible lint to check the syntax. In the syntax and best practices, it will show. It shows. ஸோ லென்த் இஸ், இந்த லென்த் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க. லைக் டெராஃபார்ம்லேயே நம்ம லென்த் பண்ணுவோம், லைக் குபர்நெட்ஸ் நம்ம ஏபிள் பண்ணும்போது லென்த் பண்ணுவோம். மீன்ஸ் லென்த் இஸ் நத்திங் பட் டு வேலிடேட் அவர் YAMLs, நம்மளோட ஃபைல்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்காக வில் யூஸ். ஸோ இங்கே ஆன்சிபிள் லிண்ட்ன்றது இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் த சின்டாக்ஸ் எரர்ஸ், தென் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். என்ன லைக் குட் ப்ராக்டிஸ், லைக் என்ன ரூல் செட்ஸ் ஃபாலோ பண்ணோம், யூ கேன் ஏபிள் டு see. ஸோ to install this you need to install pip module. Install பண்ணனும், first you have to install sudo yum install pip, then you need to use pip install ansible -lint. இது by default it is a Python module. Python module நம்ம யூஸ் கால் பண்ணி will be running the lint. Okay, any errors, any doubts உங்களுக்கு எதனா இதுல இருக்கா? ஸோ இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ் என்னன்னா, we want to see மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்க்கணும், தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம், தென் டெஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம், தென் லைக் ஸ்ட்ரிங்ல ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாமே வில் பி டூயிங் தட். ஓகே, தென் த மெயின் திங் பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணுறது எப்படி, ஒரு பிளாக் எரர் வந்துச்சுன்னா அந்த பிளாக்கை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு பிளாக் நம்ம எப்படி எழுதுறது. ஸோ இது எல்லாமே வில் பி சீயிங் ஒன் பை ஒன். ஐ திங்க் இன்னும் ஒரு 2 or 3 கிளாஸஸ்ல வி கேன் கம்ப்ளீட் ஆன்சிபிள். ஓகே, அப்புறம் எரர் லாக் எப்படி பார்க்கறது, ஆன்சிபிளோட கம்ப்ளீட் லாக் எங்கே இருக்கும், தென் சீக்ரெட்ஸ் எப்படி நம்ம கால் பண்ணுவோம், தென் வில் கோ வித் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஒரு பேசிக்காக ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா ஹவு டு பி ரெடி, நீங்கள் ஆன்சிபிள் தெரியும்னு சொன்னோடனே வாட் கொஸ்டின்ஸ் தே ஆஸ்க் யூ. ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராப்ளி வி கேன் கம்ப்ளீட் இன் 3 to 4 கிளாஸஸ்ல நம்ம முடிச்சிடலாம் ஆன்சிபிள்ல. ஓகே, எனி டவுட்ஸ் உங்களுக்கு இதில் இன்னைக்கு? No problem. Okay, one will complete after this. So I said, the variables பார்க்கும்போது
we said that inventory files la kuda நம்ம add பண்ணலாம், right? So we can add like this. So let me go add set list. Okay, see இங்க நான் இந்த ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட் ஐ யூசிங் dev இருக்கு, dev :was இதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வந்து டெவ்ல இருக்க ஹோஸ்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஆம் டிக்ளேரிங் இயர் dev a equal to 5 and b equal to 10, right? இந்த வேல்யூ நான் பிளே புக்ல யூஸ் பண்ணணும்னா ஐ கேன் ரைட் இயர், ஐ ரைட் திஸ் which last one arithmetic apparatusலயே நான் எழுதுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லோக்கல் ஐ வாண்ட் டு யூஸ் dev. இங்க ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டேன். I don't want to declare again. So what I do, right? I'll do copy and paste. I'll do a copy and paste. இங்க I'm changing the value a. இங்க b கொடுத்துறேன். a plus let me go type a b. இங்க அதே போல நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. I'm using this value. Let me save. So 10, right? நான் இங்க dev ஏன்னா நான் டிக்ளேர் பண்ணது இங்க எல்லாமே dev warsல தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த dev boost ரன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வேல்யூ ரன் ஆகும். சி let me run that value. Let me run that playbook. Simple playbook. And right. Oh, sorry, git pull பண்ணல நானு. Let me pull. So இப்போ நான் ரன் பண்ணேன். It's not saving. Save ஆகலையா? Me added a me commit. Right. Okay. இங்க I had some issues. அதனால it's aborting. எனக்கு full ஆகல. Okay, no worries. I'll go with a different place. இங்க I did some changes. அதனால it's not merging it. So I want to run. It will say what I have to do. Please come to stash. Yeah. Okay. Or I can copy and run. I copy this. I'll create one more playbook. I'll give like just a tool.yml. So let me paste it. Okay. Clear file root playbook. So என்னோட வேல்யூஸ் இட் டேக் இந்த ஏவோட பி வேல்யூ அந்த வேர்ஸ் ஃபைல்ல இருந்து இட் டேக்கிங். ஸோ யூ சி ரைட் ஹோம் அண்ட் admin you have list. ஸோ இன்வென்ட்ரியில இருந்து இட் டூ. ஸோ ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 10 ஏ பிளஸ் பி வந்து 15 மைனஸ் பண்ணீங்கன்னா ஐ கெட் மைனஸ் வேல்யூ -5 மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ டிவைட் பண்ணால் ஐம் கெட்டிங் திஸ் வேல்யூ. ஸோ நீங்கள் பர்டிகுலராக ரன் பண்ணும்போது யூ கேன் யூஸ் இதே எனக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஜென்ரலி டோன்ட் டிக்ளேர் டெவ், வெறும் வார்ஸ் மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு யூ கேன் டிக்ளேர் த வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ யூ கேன் டிக்ளேர். இட் மீன்ஸ்
just remove div, vars மட்டும் அந்த like square bracket டைப் பண்ணிட்டு under that you can use any variables. அந்த variables நீங்க எங்க யூஸ் பண்ணலாம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். like it's a common for everything. okay okay I'll stop class here. நீங்க go through பண்ணுங்க. I committed all changes GitHub ல இருக்கு. You can try to work on this code. okay try to work on the codes and let us know in case of any issues, any doubts, you can reach me out. okay ஓகே ப்ரோ. Okay. ரெக்கார்டிங்ஸ் என்ன ஆமாம்மா மறந்துட்டேங்கடா. இது I'll do one automation பண்ணிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேன். I'll upload going forward, right? I'll upload, don't worry. மறந்துடுறேன் நான், sorry. I will upload sooner. okay thank you. Thanks, you. bro. Thanks, Thank bye. you. Bye.